ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தாங்க செய்ய போகிறோம். இந்த மீனோட பேர் வந்து லோகு மீன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீன் பேர் லோகா இல்லை ரோகா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோங்க. 2-3 டைம் அலசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு வறுவலுக்கு தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வறுவலுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு நாங்கள் மீன் மசாலா மீன் கடையிலேயே வாங்கிட்டோம். அங்கே வாங்குகிற மீன் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால மசாலாவே இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு அதை ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு பொரிஞ்சோன்னா ஜீரகம் வெந்தயம் சேர்த்திருக்கேங்க. அது ரெண்டும் பொரிஞ்சதும் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. மீன் குழம்புக்கு என்னென்ன அரைச்சிருக்கேன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு கலந்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்ச கலவை தான் இப்போ மீன் குழம்புல நம்ம ஊற்றிருக்கோம். குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி இந்த குழம்புல சேர்த்திக்கலாங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ருசியாக இருக்கும். அதுக்காக தாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குழம்ப நல்லா கலக்கி விட்டுடலாங்க. புளி சேர்த்துனதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ தலபலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாங்கள் சுத்தமாக கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இதில் சேர்த்திக்கிறோம். மீன் துண்டுகளை சேர்த்துனதுமே நாம் நல்லா கலக்கி வச்சிடணுங்க. குழம்பு நல்லா கலக்கி விடும்போது மீன் வந்து குழம்புக்குள்ளே போய் கரெக்டாக சீட் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மீன் நல்லா வெந்துடும். மீன் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், தலபலன்னு கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி நம்ம மூடி வச்சிடலாம். மீன் குழம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அதனால தான். அடுத்தது நம்ம ரசம் செய்ய போகிறோம். ரசத்துக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு கடுகு பொரிஞ்சோன்னே ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு இது 3 சேர்த்து நான் இடிகளில் இடிச்சிருக்கேங்க. அது இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர், ஒரு மனம் நல்லா இருக்கும். அந்த மனம் வந்தோடனே சிம்மில் வச்சு வதக்கணும். கருக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு வதக்கிட்டு அந்த மனம் வந்தோடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு தக்காளியும் புளியும் சரிசம அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அது வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரசத்துக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா நுரக்கட்டி வருங்க. நுரக்கட்டி வர ஸ்டேஜில் நாம் கருவேப்பிலை, மல்லியை அலசிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுவும் இந்த ரசத்தில் சேர்த்திக்கலாங்க. இது ஒரு நல்ல மனமும் ஜீரண சக்தியும் நமக்கு கொடுக்கும். அதனால தாங்க நுர கட்டணுன்னு ஆஃப் பண்ணிடணுங்க. இல்லைன்னா ரசம் வந்து ருசி கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரசம் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஜீரணமும் சூப்பராக ஆகுங்க. அடுத்தது என்னங்க, மீன் வறுவல் தான். அதுக்கும் பாருங்கள் ரெடி பண்ணிட்டோம். டீப் ஃப்ரை பண்ணுறத விட எங்களுக்கு டவா ஃப்ரை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கல்லில் அளவான எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மீன் துண்டுகள், கருவேப்பிலையெல்லாம் போட்டு பாருங்கள் சூப்பராக பொரிச்சிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அது மாதிரி அழகாக வறுத்துட்ருக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வீடியோவாக எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான். பாருங்கள், இனிமேல் பரிமாறிட வேண்டியது தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மீன் துண்டுகள் 2 வச்சாச்சு, வறுத்த பீஸு. அதுக்கப்புறம் சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டுட்டு குழம்பு ஊற்றிக்கலாம். எனக்கு மீன் தலை பிடிக்கும், அதனால் குழம்பு ஊற்றி மீன் தலையை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் துண்டு 1 வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சாப்பிட வேண்டியது தாங்க. வாங்க எல்லோரும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.